Hello friends, welcome to our channel Trendy&Foody. இன்னைக்கு நாம சிம்பிளா டேஸ்டியா ஹெல்த்தியா செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். சரி வாங்க பார்க்கலாம். 1 கப் கோதுமை. இது வந்து நான் ரேஷன்ல கொடுத்த கோதுமை தான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 1 கப் வெல்லம். முந்திரி அதை வந்து நெய்ல வறுத்து எடுத்து வெச்சுக்கோங்க. ஏலக்காய் 3. இப்போ வந்து கோதுமையை பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த கோதுமையில் 3 ஏலக்காவை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பேனில் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு எடுத்து வச்ச 1 கப் வெல்லத்தை வந்து அதில் கொட்டிடலாம். வெல்லம் கரைகிற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. இந்த கேசரியில் வந்து நம்ம சுகர் வந்து ஆட் பண்ணல, ஒன்லி வெல்லம் மட்டும் தான் ஆட் பண்ணுறோம். ஸோ உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. ப்ளஸ் வந்து இதில் கோதுமை சேர்க்கறதுனால சுகர் பேஷண்ட் கூட லிமிட்டாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து கேசரி ஃப்ளேவரில் வரணுன்னா லைட்டாக எசன்ஸ் ஊற்றிக்கோங்க. நான் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் கொஞ்சோண்டு ஊற்றிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்ச அந்த கோதுமையை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கேசரி பிடிக்காது அப்படின்னா இந்த எசன்ஸ் வந்து ஊற்ற தேவையில்லை. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்வீட் ரெசிபி மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இப்போது கம்மன் வாசனைக்கு நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை, வேறு என்ன வேணுமோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதிலே 2 விதமாக ரெசிபி பண்ணலாம். இந்த கோதுமை வந்து நம்ம வந்து ஒரு ரவை பதத்துக்கு வந்து நம்ம அரைச்சோன்னா அது வந்து கேசரி மாதிரி இருக்கும். நல்ல மாவாக வந்து அரைச்சோன்னா அது வந்து நல்ல பொங்கல் அல்வா டேஸ்ட்டில் வந்து இது வந்துடும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே கீழே இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுறேங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும்.